ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. என்னோடய ஸ்டைலில் மாங்காய் பச்சடி வைக்கிறது எப்படின்னு பார்ப்போமா? ஒரு ஒரு 1.5 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. நல்லா கீ மெல்ட் ஆனோடனே சும்மா சின்ன பட்டை 2 பட்டை, ஒரு 3 முந்திரி, ஒரு 4 கிஸ்மிஸ் திராட்சை, அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக இதாகனோடனே ஃப்ரை ஆனோடனே மாங்காய் பச்சடி எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். மாங்காவை செதுக்கிக்கணும். அந்த பில்லு இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா செதுக்கிக்கணும். சீசனில் மாங்காவே கிடைக்க மாட்டேனுங்குது. ஏதோ ஒரு சில கடையில் வச்சுருக்காங்க மாங்காய். அப்புறம் அந்த மாங்காவை எடுத்து நல்லா செதுக்கிட்டு அதுக்கு பிறகு ஸ்ப்ரே பேனில் போட்டு ஒரு சிட்டிகை உப்பு, என்ன ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போடணும். அப்போ தான் அது ஸ்வீட் எக்ரேஸ் காட்டும். கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும். அப்புறம் ஸ்பூன் ஜீனி, அது ஒரு நான் 5 ஸ்பூனாட்டும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போடலாம். அது அல்வா மாதிரி நல்லாயிருக்கும். அது நான் ஒரு 5 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன். ஜீனி போட்டு ஃபுட் கலர் நேச்சுரலாக இருக்கணுன்னாலும் இருக்கலாம். ஃபுட் கலர் ஒரு சிட்டிகை, சும்மா ஒரு பிஞ்சு. எல்லோ ஷேடு, ஆரஞ்சு, ரெட்டு இருக்கும். ரெட்டு போட்டால் நல்லா இருக்காது. எல்லோ இல்லைன்னா ஆரஞ்சு, கேசரி போட்டு அது சும்மா கொஞ்சமாக நான் போட்டேன். நான் கொஞ்சம் கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்குது. மெயின்ட்டு போட்டு அது ஃபைனலாக இது பண்ணும். நல்லா எல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு தண்ணி, அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மாங்காய் பச்சடி ரெடி.